மாவட்டங்கள் இடையே இன்று முதல் பேருந்து போக்குவரத்து துவக்கம். மரத்தடிகளால் தற்காலிக பாலம் அமைத்து காட்டாற்றை கடக்கும் மக்கள். கிலோமீட்டர் மிதிவண்டி மிதித்து தேர்வு மையத்துக்கு மகனை அழைத்து வந்த தந்தை. வயலில் இறங்கி உழவு பணியில் ஈடுபட்ட எம்எல்ஏவுக்கு துணை குடியரசுத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் பாராட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 69,652 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் 977 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் அதிவேகமாக கொரோனா வைரஸ் பரவும் நாடுகள் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. கடந்த சில தினங்களாக தினமும் 60,000க்கும் அதிகமானோருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் இதுவரை 28,36,926 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 69,652 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 977 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,866 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,37,871 20,96,665 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 6,86,395 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.9% உள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 73.9% உயர்ந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் மராட்டிய மாநில சாலை போக்குவரத்து கழகம் தனது சேவையை நிறுத்தியது. ஆனாலும் ஊரடங்கால் சிக்கி தவித்த தொழிலாளர்கள் ஊர் திரும்பும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த நிலையில் ஊரடங்கு தளர்வு காரணமாக அந்தந்த மாவட்டத்துக்குள் மட்டும் நோய் கட்டுப்பாடு பகுதிகளை தவிர்த்து கடந்த மே 22ஆம் தேதி முதல் MSRDC சார்பில் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டது. சமூக இடைவெளி கடைபிடிக்கும் வகையில் 50% பயணிகளை மட்டுமே அனுமதிக்கவும் உத்தரவிடப்பட்டு இருந்தது. பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் மும்பை பெருநகர பகுதிக்குள் தனியார் ஊழியர்கள் பயணிக்கு சென்று வர வசதியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்கு பேருந்து போக்குவரத்து தொடங்கப்படாமல் இருந்தது. இதனால் பொதுமக்கள் பலர் அவசர தேவைகளுக்காக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். பேருந்து போக்குவரத்தை முழுமையாக தொடங்க வேண்டும் என்று பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியும் போராட்டம் நடத்தி வந்தது. இந்த நிலையில் ஊரடங்கில் மேலும் தளர்வாக மாவட்டங்களுக்கு இடையே இன்று முதல் பேருந்து போக்குவரத்தை தொடங்க MSRDC முடிவு செய்துள்ளது. இது குறித்து அதன் நிர்வாக இயக்குனரும் துணை தலைவருமான சேகர் சன்னே கூறும்போது, மாவட்டங்களுக்கு இடையே MSRDC பேருந்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்க மாநில அரசு அனுமதி அளித்து உள்ளது. அதன்படி பேருந்து சேவையை இன்று முதல் மீண்டும் தொடங்க திட்டமிட்டு உள்ளோம் என்றார். பேருந்து போக்குவரத்து தொடங்கும் நிலையில் அரசின் வழிகாட்டுதலின்படி பயணிகள் இ-பாஸ் எடுக்க தேவையில்லை. வேறு எந்த அனுமதியும் பெற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கொரோனா பரவல் தடுப்புக்காக எடுக்க வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றி பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி முகக்கவசம் கட்டாயம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இது குறித்து புனே போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி தியானேஸ்வர் கூறும்போது, அரசு அனுமதியை அடுத்து போக்குவரத்து கழகத்தின் புனே பிரிவின் சார்பில் பேருந்து சேவையை தொடங்கியுள்ளோம். புனேயிலிருந்து மும்பையின் தாதர், போரிவலி மற்றும் தானே, நாசிக், பண்டர்பூர், ஜல்காவ், கோலாப்பூர், அவுரங்காபாத், நாசிக், சோலாப்பூர் ஆகிய வழித்தடங்களில் காலை 7 மணி முதல் பேருந்துகள் இயக்கி உள்ளோம். ஒவ்வொரு பேருந்திலும் 22 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றார்.
நாட்டின் மிகப்பெரிய போக்குவரத்து கழகமான MSRDCக்கு 18,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருப்பதும் சுமார் 1,00,000 பேர் பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கிற்கு முன்பு தினமும் சுமார் 65 லட்சம் பயணிகள் MSRDC பேருந்துகளில் பயணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு மாவட்டங்கள் இடையே பேருந்து போக்குவரத்து தொடங்கி இருப்பது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தரகாண்ட், அசாம், பீகார், டெல்லி போன்ற மாநிலங்களில் கனமழை நீடிப்பதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை நீடிப்பதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முசோரி, டேராடூன் சாலையில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. மலைப்பகுதி கிராமங்களில் உள்ள சிறிய பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜோஷிமத் அருகே உள்ள ஆரோசி கிராமத்தில் உள்ள ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அப்பகுதி மக்கள் ஆற்றை கடப்பதற்கு மரத்தடிகள் மூலம் தற்காலிக பாலம் அமைத்துள்ளனர். அந்த பாலத்தின் மூலம் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவரும் முன்னாள் பிரதமருமான மறைந்த ராஜீவ்காந்தியின் 77வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் இந்த நாளினை சத்பவன திவாஸ் என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலிகள் என்று பதிவிட்டுள்ளார். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்த ராஜீவ்காந்தி நாட்டின் இளம் பிரதமராக 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதவியேற்றார். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்த ராஜீவ்காந்தி நாட்டின் இளம் பிரதமராக 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதவியேற்றார். 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வரை பிரதமர் பதவியில் இருந்தார். 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய போது விடுதலை புலிகள் நடத்திய மனித வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். பிரபல ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கை மும்பை காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் இந்த தற்கொலைக்கு அவரது காதலியும் நடிகையுமான ரியாதான் காரணம் என்று கூறி பீகாரில் வசித்து வரும் சுஷாந்த் சிங்கின் தந்தை பாட்னா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பீகார் அரசின் கோரிக்கையை ஏற்று சுஷாந்த் சிங் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது வலைதள பதிவில் நீதித்துறை அமைப்பில் நம்பிக்கையை அதிகரிக்கும் முடிவு. மராட்டிய அரசு தற்போது இந்த வழக்கை கையாண்ட விதம் குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் தற்போது சுஷாந்த் சிங் வழக்கிலும் அவரது ரசிகர்களுக்கும் நீதியை எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணைக்கு மராட்டிய அரசு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறித்து ஆளும் கட்சியை சேர்ந்த சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் நிருபர்களிடம் கூறிய போது மும்பை காவல்துறையின் நேர்மையை சந்தேகிப்பது ஒரு சதியாகும். அரசியல்வாதிகள் மும்பை காவல்துறையின் புகழுக்கு தீங்கு விளைவித்து விட்டார்கள். மும்பை காவல்துறையினர் வழக்கை அனைத்து வகையிலும் நியாயமான முறையில் விசாரணை நடத்தினார்கள். சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து இருப்பதால் அரசியல் கருத்தை வெளியிடுவது சரியல்ல என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போப்டே இருசக்கர சொகுசு வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் அமர்ந்திருந்த படம் ஒன்று வெளியானது. இதனை தனது சமூக வலைதள பக்கங்களில்
மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கடுமையாக விமர்சித்து இருந்தார். இதேபோல் நீதித்துறை முன்னாள் நீதிபதிகளை பிரசாந்த் பூஷன் தொடர்ந்து விமர்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருந்தது. அவருக்கான தண்டனை தொடர்பான வாதம் இன்று நடைபெற்றது. நீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் கூறிய போது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நான் குற்றவாளி என கேட்டு வேதனை அடைகிறேன். ஏனெனில் தண்டனை வழங்கப்படுவதால் அல்ல, நான் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால். ஜனநாயகம் மற்றும் அதன் மதிப்புகளை பாதுகாக்க ஒரு வெளிப்படையான விமர்சனம் அவசியம். எனது ட்வீட்டுகள் மூலம் எனது மிக உயர்ந்த கடமையை நிறைவேற்றுவதாகவே நான் கருதுகிறேன். மன்னிப்பு கேட்பது எனது கடமையிலிருந்து விலகுவதாக இருக்கும். நான் கருணை கேட்கவில்லை. நீதிமன்றம் விதிக்கும் எந்த ஒரு தண்டனையையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்க தயாராக இருக்கிறேன். எனது கருத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீதிபதி குறித்த கருத்தில் தற்போதும் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். மேலும் தனது சீராய்வு மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை தண்டனை தொடர்பான வாதத்தை தள்ளி வைக்கும்படி பிரசாந்த் பூஷன் கேட்டுக்கொண்டார். இதனை நீதிபதிகள் நிராகரித்தனர். உங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டாலும் சீராய்வு மனு மீதான விசாரணைக்கு பிறகே நிறைவேற்றப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். நான் எனது மகனை மிதிவண்டியில் அழைத்து வந்திருக்காவிட்டால் அவனது படிப்பு 1 வருடம் வீணாகி இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் சோப்ராம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சோப்ராம் என்பவர் தேர்வு மையத்திற்கு தனது மகனை 105 கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் அழைத்து வந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் தார் மாவட்டத்தில் உள்ள பைதீப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் சோப்ராம். இவரது மகன் ஆஷிஷ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சில பாடங்களில் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த நிலையில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான துணை தேர்வை எழுத ஆஷிஷ் விண்ணப்பித்து இருந்தான். அவனுக்கு பைதீப்பூர் கிராமத்திலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தார் நகரத்தில் அமைந்துள்ள பள்ளியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. கொரோனா ஊரடங்கால் பொது போக்குவரத்து முடக்கம், வாடகை வாகனம் பிடித்து செல்ல கையில் போதிய பணமின்மை காரணமாக மகனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனது மிதிவண்டியிலேயே அழைத்து செல்ல முடிவு செய்திருக்கிறார். அதன்படி கடந்த திங்கட்கிழமை மகனுடன் தனது பயணத்தை தொடங்கிய சோப்ராம் உடல் அலுப்பு சோர்வையும் பொருட்படுத்தாமல் மிதிவண்டி மூலம் நேற்று முன்தினம் தேர்வு தொடங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னதாகவே தேர்வு மையத்தை வந்தடைந்து மகனை தேர்வு எழுத வைத்திருக்கிறார். பிஐடி செய்தியாளர் இது குறித்து கேட்ட கேள்விக்கு, நான் எனது மகனை மிதிவண்டியில் அழைத்து வந்திருக்காவிட்டால் அவனது படிப்பு 1 வருடம் வீணாகி இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நபரங்காபூர் மாவட்டம் டபுகாவுன் தொகுதியின் பிஜு ஜனதா தள எம்எல்ஏவாக இருப்பவர் மனோகர் ரந்தாரி சமீபத்தில் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது. இதையடுத்து மாநிலத்தில் விவசாய பணிகளை விவசாயிகள் மும்முரமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் எம்எல்ஏ மனோகர் ரந்தாரி தனக்கு சொந்தமான 25 ஏக்கர் பண்ணை நிலத்தில் கடந்த சில நாட்களாக தானே உழவு செய்து வருகிறார். இவருடைய மனைவி அரசு ஊழியராக பணியாற்றுகிறார். தினமும் காலை 5 மணிக்கு மனைவியுடன் வயலுக்கு வந்துவிடுகிறார். காலை 10 மணி வரை மனைவியுடன் சேர்ந்து வயலில் உழவு பணிகளை மேற்கொள்கிறார். இதன் பின் மனைவி அலுவலகத்துக்கு செல்கிறார். எம்எல்ஏ மற்றும் மதியம் 12 மணி வரை உழவு வேலை செய்துவிட்டு வீடு திரும்புகிறார். நிலத்தில் தானே உழவு செய்யும் எம்எல்ஏ ரத்னாரியை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். இது குறித்து ரந்தாரி கூறும்போது, சிறு வயதில் இருந்தே விவசாய பணிகளை செய்து வருகிறேன். எம்எல்ஏ ஆவதற்கு முன்பே எனது நிலத்தில் தானே உழுது வந்தேன். எனக்கு தொழில் விவசாயம்தான். ஆண்டுதோறும் நெல் மற்றும் சோளம் பயிரிடுவதன் மூலம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. விவசாயம் வளர்ச்சி அடைந்தால்தான் நாட்டில் பட்டினி குறையும். விவசாயத்தில் இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார். ஆக்ரா பேருந்து கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிக்கும்
காவல்துறைக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி காயங்களுடன் பிடிபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நேற்று பயணிகளுடன் சென்ற பேருந்து அடையாளம் தெரியாத நிதி நிறுவன முகவர்களால் கடத்தி செல்லப்பட்டது. பின்பு அப்பேருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எடவா மாவட்டத்தில் மீட்கப்பட்டது. பின் பயணிகள் அனைவரும் அம்மாநில காவல்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் ஆக்ரா பேருந்து கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி காயங்களுடன் பிடிபட்டார். முன்னதாக ஃபெரோசாபாத் சாலையில் ஃபதேகாபாத் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆக்ரா பேருந்து கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி பிரதீப் குப்தா ஒரு வாகனத்தில் தப்பி செல்ல முயலவே அவரை பிடிக்க காவல்துறையினர் முயன்றுள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பிரதீப் குப்தா வேறு வழியின்றி தப்பி செல்ல முடியாமல் காவல்துறையினர் கையில் சிக்கினார். இதையடுத்து காயங்களுடன் பிடிபட்ட பிரதீப் குப்தாவை அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழும் போது பிரதீப் குப்தாவின் உதவியாளர் தப்பினார். இது தொடர்பாக ஃபதேகாபாத் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கொரோனா தொற்று முடிவுக்கு வரும் முன்னரே மேலும் ஏராளமானோர் உயிரிழப்பர். ஆனால் உயிரிழப்புகளுக்கு கொரோனா காரணம் அல்ல, சுகாதார அமைப்புகள் மற்றும் பொருளாதார சுமையே காரணமாக இருக்கும் என மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று உலகையே உலுக்கி வருகிறது. கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டறியும் பணிகள் பல்வேறு நாடுகளில் வேகம் எடுத்து உள்ளன. ரஷ்யா முதல் நாடாக கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை அறிவித்தாலும் அதன் மீதான பாதுகாப்பு அம்சங்கள் கேள்விக்குறியாக உள்ளது. இந்தியாவில் 3 தடுப்பூசிகள் பரிசோதனை கட்டத்தில் முன்னணியில் உள்ளன. இந்நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் கூறிய போது, வரும் 2021ஆம் ஆண்டின் இறுதிக்குள் நியாயமான விலையில் பயனுள்ள கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவில் உற்பத்தியில் இருக்கும். உலக மக்கள் தொகையில் பெரும்பான்மையினருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக கொரோனா தொற்றின் பரவல் குறையும். 90% அதிகமான இறப்புகள் கொரோனா தொற்றுடன் தொடர்பு இல்லாதவை. ஊரடங்கு நடவடிக்கை பிற நோய்களுக்கான மருத்துவ வசதி கிடைப்பதை தடை செய்துள்ளது. இதன் விளைவாக மலேரியா மற்றும் HIV நோயால் இறப்பு அதிகரிக்கும். கொரோனா தொற்று தொடர்பான நடவடிக்கைக்கு பில்கேட்ஸ் அறக்கட்டளை 350 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை அளித்துள்ளது. ஆனால் அது போதாது, இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ட்ரில்லியன் கணக்கான செலவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார சேதத்தை தடுக்க கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் பல பில்லியன் டாலர்கள் செலவிடப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை பல ஏழை நாடுகளில் சேத விவரங்களை துல்லியமாக கணக்கிடுவது மிகவும் கடினம். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் ஆப்பிரிக்காவில் 25,000க்கும் மேற்பட்ட கொரோனா இறப்புகள் பதிவாகி உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட 52,000 பேர் கொரோனாவுக்கு இறந்து உள்ளனர். இருப்பினும் இரு இடங்களிலும் உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடும். கொரோனா வைரஸ் நோய் தொற்று குறித்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் புழக்கத்தில் உள்ள மற்ற கொரோனா வைரஸ்கள் புதிய கொரோனாவுக்கு எதிராக குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பை வழங்கியதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது. புதிய கொரோனா வைரஸ் வேறு சில தொற்று நோய்களைப் போல அல்ல. உலக மக்கள் தொகையில் சுமார் 30 முதல் 60% கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி போட வேண்டும். அதிர்ஷ்டவசமாக இது உண்மை நோய் அல்ல என்பதால் 90%க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மடகாஸ்கர் நாட்டிலிருந்து 61 பயணிகளுடன் விமானம் நேற்று மும்பை வருகை. அமெரிக்காவில் மாரடைப்பால் மரணமடைந்த பண்டிட் ஜெஸ்ராய் உடல் மும்பை வருகை. லாத்தூரில் மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு. மாட்டுங்காவில் தற்கொலை செய்து கொண்ட கலைஞர் காமத் தொடர்பாக வழக்கு பதிவு.
மாவட்டம் செங்காவ் தாலுகாவிற்குட்பட்ட சூரஜ்கேடா கிராம பஞ்சாயத்து தலைவராக தீபாலி சஞ்சய் காவர்கே என்பவர் போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளார். ஹிங்கோலி மாவட்டம் செங்காவ் தாலுகாவிற்குட்பட்ட சூரஜ்கேடா கிராம பஞ்சாயத்திற்கான தேர்தலில் தீபாலி சஞ்சய் காவர்கே என்ற பெண் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் கூறியபோது, அடிப்படை தேவைகளான குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக உடனடி தீர்வு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தற்போதைய கொரோனா தொடர்பான நடவடிக்கையில் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து முக்கியத்துவம் வழங்கி செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். அவருக்கு கிராமத்தினர் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கணபதி திருவிழாவின் போது அரசு விதித்துள்ள முறைப்படி செயல்படுமாறு வசாய் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விஜயகாந்த் சாகர் மண்டல்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் கணபதி திருவிழாவை எளிமையாக கொண்டாட வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் அரசின் வழிகாட்டுதல் படி மண்டல்கள் செயல்பட வேண்டும் என்று வசாய் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் விஜயகாந்த் சாகர் தெரிவித்துள்ளார். மேலும் தடை உத்தரவு குறித்த விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மடகாஸ்கர் நாட்டின் அந்தனாரிவோ விமான நிலையத்தில் இருந்து 61 பயணிகளுடன் விமானம் நேற்று மும்பை வந்தடைந்தது. மடகாஸ்கர் தலைநகர் ஆண்டனாரிவோவில் இருந்து மும்பைக்கு 61 பயணிகளுடன் விமானம் நேற்று வந்தடைந்தது. இது குறித்து மடகாஸ்கருக்கான இந்திய தூதர் அபய் குமார் கூறிய போது, இந்திய தூதரகம் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இருந்து மடகாஸ்கர் நாட்டை சேர்ந்த 160 பேரை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் இந்தியர்கள் 85 பேர் மடகாஸ்கரில் இருந்து இந்தியா வந்தனர். மடகாஸ்கர் அரசு மூலம் இந்தியாவிற்கு நேரடி விமான சேவை திட்டமிட்ட நிலையில் கொரோனா காரணமாக கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் மரணமடைந்த பண்டிட் ஜாஸ்ராஜ் உடல் இந்தியாவிற்கு நேற்று விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி பகுதியில் வசித்து வந்த 90 வயது நிரம்பிய பண்டிட் ஜாஸ்ராஜ் கடந்த 17ஆம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார். இந்நிலையில் அவரது இறுதி சடங்கு இந்தியாவில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது சடலம் விமானம் மூலம் நேற்று மும்பை கொண்டு வரப்பட்டது. பண்டிட் ஜாஸ்ராஜ் மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பண்டிட் ஜாஸ்ராஜ் இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லாத்தூரில் பணம் தொடர்பான பிரச்சினை காரணமாக மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாத்தூரில் உள்ள காயத்ரி பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த லக்ஷ்மண் மோகாலே என்பவர் கடந்த மாதம் வேலையை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நேற்று பணம் பெற மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவருக்கும் மருத்துவர் ரமேஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோகாலே மற்றும் அவரது மகன் ஆகியோர் சேர்ந்து மருத்துவர் ரமேஷை கடுமையாக தாக்கினர். இச்சம்பவம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இது குறித்து மருத்துவர் கொடுத்த புகாரின் பேரில் MIDC காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அகோலா மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோயாபீன்ஸ் பயிர்கள் பாதிப்பு அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அகோலா மாவட்டம் அகோட் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழை காரணமாக பருத்தி, சோயாபீன்ஸ், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. விவசாய நிலங்கள் குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று விவசாயத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் தங்கள் நிலையை கவலையுடன் வெளிப்படுத்தினர். கணபதி பண்டிகையை முன்னிட்டு நவி மும்பை போக்குவரத்து கழகம் கூடுதலாக பேருந்துகள் இயக்க முடிவு செய்துள்ளது. கணபதி திருவிழாவை முன்னிட்டு நவி மும்பை போக்குவரத்து கழகம் மேலும் 50 பேருந்துகளை இயக்க உள்ளது. தற்போது போக்குவரத்து கழகம் மூலம் 250 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பண்டிகை காலத்தில் மக்கள் பயனடையும் வகையில்
இந்த முடிவை மாநகராட்சி ஆணையர் அபிஜித் பாங்கர்த் எடுத்துள்ளார். சமூக இடைவெளி, பாதுகாப்பு அம்சங்களுடன் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இது குறித்த தகவலை நவி மும்பை போக்குவரத்து கழக மேலாளர் ஷிரீஷ் அர்த்வார் தெரிவித்தார். ஹிங்கோலி மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் பயன்படுத்திய மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்கள் வீசப்பட்ட காட்சிகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிங்கோலியில் உள்ள மாவட்ட மருத்துவமனை வளாக பகுதியில் வீசப்பட்ட பயன்படுத்திய பாதுகாப்பு உபகரணங்கள் கிடக்கும் அவல நிலை குறித்து சமூக சேவகர் கிரண் கோன்கடே என்பவர் கவலை தெரிவித்துள்ளார். மருத்துவமனை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் PPE உபகரணம் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் பாதுகாப்பு கவசமாகும். இந்நிலையில் மருத்துவ பணியாளர்கள் அதனை மருத்துவமனை வளாகத்தில் வீசி எறியும் நிலை நிலவி வருகிறது. நோய் பரவும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ஆங்காங்கே அவைகள் சிதறி கிடப்பது சுகாதாரம் குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. அவுரங்காபாத் மாவட்டம் ஜில்லாட் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் தடை உத்தரவு காரணமாக மத வழிபாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவுரங்காபாத் மாவட்ட ஜில்லாட் தாலுகாவிற்குட்பட்ட பிம்பால்காவ் பகுதியில் உள்ள பலிபீர் தர்கா மற்றும் கஹினிநாத் கோவிலில் வருடந்தோறும் நடைபெற்று வரும் திருவிழா நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய்பாபா மகாராஜ் யாத்திரையும் நிறுத்தப்பட்டு உள்ளது. தடை உத்தரவு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை உதவி ஆய்வாளர் கிரண் ஆகேர் தெரிவித்தார். ஹிங்கோலியில் தடை உத்தரவு காரணமாக கணபதி சிலை விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக கலைஞர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். கணபதி திருவிழா நெருங்கி வரும் நிலையில் இந்த வருடம் கணபதி சிலை விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதாக சிற்ப கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஹிங்கோலி பகுதியில் 14 நாட்கள் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் 60% தொழில் பாதிக்கப்பட்டு உள்ளதாக சிற்ப கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 7 வருடங்களாக கணபதி சிலை விற்பனை செய்து வரும் சுனில் உஜாடே என்பவர் கூறிய போது வருடம் தோறும் நல்ல வருமானம் கிடைத்து வந்தது. இந்த வருடம் தடை உத்தரவு காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மாட்டுங்கா பகுதியில் நேற்று தற்கொலை செய்து கொண்ட பிரபல கலைஞர் ராமச்சந்திரா இந்திரானில் காமத் தொடர்பாக மாட்டுங்கா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மும்பையின் புகழ்பெற்ற கலைஞர் ராமச்சந்திரா இந்திரானில் காமத் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து மாட்டுங்கா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை உதவி ஆணையர் அம்பிகா தெரிவித்தார். இது குறித்து மேலும் அவர் கூறிய போது, நேற்று மாலை 3 மணிக்கு அவரது வீட்டில் இருந்து உணர்வற்ற நிலையில் மீட்கப்பட்ட அவர் சயான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மரணம் அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். 41 வயது நிரம்பிய அவரது மரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மராட்டியத்தின் மாவட்டங்கள் இடையே இன்று முதல் பேருந்து போக்குவரத்து துவக்கம். மரத்தடிகளால் தற்காலிக பாலம் அமைத்து காற்றாற்றை கடக்கும் மக்கள். கிலோமீட்டர் மிதிவண்டி மிதித்து தேர்வு மையத்துக்கு மகனை அழைத்து வந்த தந்தை. வயலில் இறங்கி உளவு பணியில் ஈடுபட்ட எம்எல்ஏவுக்கு துணை குடியரசுத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் பாராட்டு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம்.